நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தொடர்ந்து பேசுகிற மிக முக்கியமான தலைப்பு மாறிவரும் தமிழக அரசியல் சூழல்களில் கூட்டணிகள் அநேகமாக ஒவ்வொரு தரப்பிலும் முடிவாகி கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் எதிர்பாராத மாற்றங்கள், யார் யாரோடு சேருவார்கள் என்ற ஒரு பரஸ்பர புரிதல்களான அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் தற்போது மார்ச் மாதம் நம்மை எதிர்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்னும் தேர்தலுக்கு கூப்பிட்ட நேரடியாக நமது காதுகளில் ஒலிக்கக்கூடிய அளவிற்காக அந்த நேரம் நம்மை நோக்கி நெருங்கி வந்திருக்கிறது. இந்த தேர்தல் தமிழ்நாட்டு வரலாற்றில் பல புதிய செய்திகளை சொல்லப் போகின்றது. எதிர்பார்த்த முடிவுகளோடு இருமாப்பு கொண்டவர்கள், கர்வம் கொண்டவர்கள், அகந்தையாளர்கள், தான் மட்டுமே என்று சொல்பவர்கள் அகல பாதாளத்தில் செல்வார்கள் என பலவேறு கருத்து கணிப்புகள் ஆழமாக ஊடுருவித்தான் இருக்கிறது. உண்மையில் இந்த கருத்து கணிப்புகளினூடே மக்களிடத்தில் நான் பார்க்கின்ற போது மலை உச்சியில் இருக்கின்ற ஒரு மனிதன் கீழே விழுந்தால் சிதறிப்போவான் என்று நினைத்தும் அந்த தொங்கலிலே தொங்கிக் கொண்டிருப்பதை இன்றைய காலகட்டத்தில் எப்படி பார்க்கின்றோமோ அப்படி ஒரு அபாயகரமான திட்டத்தில் அவன் நின்று கொண்டு, இதோ பாருங்கள், வலிமை, ஆயுதம், மக்கள் சக்தி அனைத்தும் என்னிடத்திலே இருக்கிறது என்று மமதையோடு அவர் பேசுகின்ற காட்சியும் முதலாக தமிழ்நாட்டில் வரலாற்றில் இன்றுதான் இருக்கிறது. கீழே இருந்த ஏமாளி மக்கள் என்று எண்ணுகின்றவர்கள், ஏ மனிதனே, அறிவிற்கு பாடை கட்டி நீன் அப்பழுக்கற்ற நிலையில் இருப்பதை போன்று தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த கல்லில் நின்று கொண்டிருக்கிறாய், உனது முடிவோ அபாயகரமான ஒன்றாக இருக்கிறது என்பதையும் கொண்டு எக்காலமிட்டு சிரிக்கின்ற இந்த மனிதனின் அறிவை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? நான் கூறுவது ஒரு சிறு கதை தான். இதில் ஆழமான புரிதல்கள் இருக்கிறது. விடை தேடிய இந்த விவாதங்களுக்கு முன்னால் நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாம் உங்களை தொடர்பு கொள்கிறோம். எம்மோடு பேசுவதற்கு வழக்கறிஞர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே இணைகிறார். அவர்களை நான் வரவேற்கிறேன். வாருங்கள். வழக்கறிஞர் திரு மோகன் அவர்கள். ஐயா வாங்க. திரு சரவணபெருமாள் வணக்கம். இளந்தமிழ் ஆர்வலன் சார், இப்போ நாம் இன்றைக்கு துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் பாடம் புகட்டுவோம், களம் காண்போம், அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம். இது ஒரு தளமாக, இது ஒரு பெர்மனன்ட் தலைப்பாக வைத்திருக்கிறோம். இதில் நம்ம நிறைய பேச போகிறோம். இன்றைக்கு தமிழக தேர்தல் குறித்தும் இந்த தலைப்பினுடைய உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அப்புறம் நம்முடைய விருந்தினர்கள்ட்ட போகலாம். தொடர்ந்து இதே தலைப்பில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்து அவரை சந்திக்கக்கூடிய ஆதரவாளர்கள், பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நாம் குறிப்பாக இந்த தலைப்பில் விவாதத்தை எடுக்கிறோம். இந்த தலைப்பில் நம்ம பேசக்கூடிய விஷயம் களம் காண்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்பதோடு இன்றைக்கு துரோகிகளையும் எதிரிகளையும் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டுவோம்னு ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம். நேற்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கொடுத்திருந்த அந்த நேர்காணலில் கூட ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. கொள்கை அடிப்படையில் வேறுபட்டு போகக்கூடியவர்கள் தான் என்னுடைய எதிரிகள், எந்த பாதையில போகிறோம் என்று புரிந்து கொள்ளாமல் செல்லக்கூடிய துரோகிகளுக்கும் இதில் ஒரு பாடம் புகட்டுவோம் என்பதை மிக தெளிவாக சொல்லி, நான் ரொம்ப அமைதியாக பொறுமையாக எல்லா சிக்கல்களையும் கையாளக்கூடிய பயிற்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலிருந்தே நான் கற்றுக்கொண்டேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஒரு 4 ஆண்டு காலம் நிறைய நாட்கள் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பை கிடைத்ததனால் இந்த பாங்கு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை ஏற்கனவே அம்மா அவர்கள் தன்னுடைய உரையில கூட சொல்லியிருக்காங்க. எனவே ஒரு மிகப்பெரிய தலைவரின் அந்த ஆளுமையின் ஒரு சாரமாக இன்றைக்கு நமக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு கிடைத்தது நம்முடைய பெரிய நாம் பெற்ற பேருன்னு நான் கருதுறேன். அப்பேற்பட்ட இந்த தலைமைக்கு எதிரிகள் மட்டுமில்லாமல் துரோகிகளும் சேர்ந்து கொண்டு மிக தரம் தாழ்ந்து விமர்சனத்தை வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து எல்லாரும் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மிக பொறுமையாக ராஜதந்திரத்தோடு நாம் அதனை எதிர்கொள்வோம் என்று
அவரும் அந்த பாதையிலே செல்வதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் அந்த பாதைக்கான அந்த வழிகாட்டுதல்களை கொடுத்து மிக நேர்த்தியாக ஒரு பெரிய தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய படையை, ஒரு வீரமிக்க சேனையை வழிநடத்துவதற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த களத்தை இப்பொழுது அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 24ஆம் தேதி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த 28வது பிறந்த நாள் விழாவிலே புதிய கட்சிக்கான கொடியை அறிமுகப்படுத்தி அதன் பெயரை அறிவிப்பதற்கான அந்த சரியான நேரத்தை அம்மா அவர்கள் இந்த அரசியல் சூழலை அவதானித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் நமக்கு அந்த பெயரும் அறிவிக்கப்பட்டு மளமளவென நிர்வாகிகள் நிரப்பப்பட்டு தேர்தலுக்கான அந்த களப்பணிகளை அம்மா அவர்கள் முடுக்கி விடுவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நாள்தோறும் அம்மா அவர்களை சந்தித்து தங்கள் ஆதரவை பதிவு செய்து வரக்கூடிய பல்வேறு கட்சிகளை, அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர், அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் நிறைய பேர், கட்சி சாராதவர்கள் எல்லாம் அம்மா அவர்களை சந்தித்து அம்மாவோடு கலந்துரையாடி ஒரு புதிய தெம்பை பெற்று அவர்கள் வீடு திரும்புகிறார்கள் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். இந்த மாதிரியான சூழல்கள் நமக்கு இந்த களம் காண்போம் என்ற, அதாவது அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்பது ஒரு வெற்று தலைப்பாக இல்லாமல், ஒரு வெற்று முழக்கமாக இல்லாமல், அது விரைவில் நடக்க போகின்ற ஒரு நிதர்சனத்தின் ஒரு கட்டியம் கூறுகின்ற ஒரு முழக்கமாக நான் பார்க்கிறேன். நீங்க பார்க்கலாம், நம்முடைய தொலைக்காட்சியில தொடர்ந்து அம்மா அவர்களை சந்தித்து விட்டு பேசக்கூடிய நிர்வாகிகள், பொதுமக்கள், மகளிர், இளைஞர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பக்கத்துல நியாயம் இருக்கிறது, இந்த அரசியல் தளத்தில் எப்பேற்பட்ட துரோகங்களுக்கு முதுகில் குத்துகின்ற அந்த படு பாதகங்களுக்கெல்லாம் அவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அம்மா அவர்கள் சொல்ல கேட்டு நெகிழ்ந்து போய் கண்கலங்க நெக்குருகி பேசக்கூடிய தொண்டர்களை, நிர்வாகிகளை, ஆதரவாளர்களை நாம் பார்க்கிறோம். இது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதனுடைய உண்மையான தாக்கத்தை ஒரு இயக்கத்திற்கான பெயரை அறிவித்துவிட்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கும் போது தமிழ்நாட்டின் அரசியல் களம் தலைகீழாக மாறும். அது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். வெற்றியை அவர்கள் பாதங்களிலே சமர்ப்பிக்கும் என்பது உறுதி என்பதை என்னுடைய முதல்கட்ட கருத்தாக நான் வைக்கிறேன். நன்றி இளந்தமிழ் சார். திரு மோகன் ஐயா, ஆங்கிலத்திலே ஒரு சேயிங் உண்டு, the statesman will think about the next generation, but the politician will think about the next election என்று. அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பான், ஆனால் சமூக சிந்தனையாளர் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். இந்த நேரத்திலே நான் இன்றைக்கு கூட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து விட்டு தான் இங்கு வருகிறேன். சாரையாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமை என்று கோட்டைமேட்டிலே எப்படி கட்சி கொடியை அம்மா அறிவித்தார்களோ அதற்கு பின்னால் உறங்கிக் கொண்டிருந்த, சோம்பி கிடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த உண்மையான தொண்டர்கள், நான் சொல்வது உண்மை தொண்டர். ஏன் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், உண்மையான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்களும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவின் தொண்டர்களும் சரி, தீய சக்தி கருணாநிதி என்று புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கோடிட்டு காட்டினார்கள். உண்மையான தொண்டன் நிச்சயமாக புரட்சித்தாய் சின்னம்மா வழியில்தான் வருவார்கள், மாற்றுக் கட்சிக்கு போமாட்டார்கள். அதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பௌர்ணமி, இன்னும் ஓரிரு நாட்களில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கட்சியின் பெயரை அறிவித்து விடுவார்கள். அடுத்த பௌர்ணமியில் அம்மா அவர்கள் முழு நிலவாக தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி அமைத்து கட்சியை வளப்படுத்தி பொறுப்பாளர்களை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் வளம் வந்து அதற்கு அடுத்த பௌர்ணமியில் தேர்தல் முடிந்திருக்கும். இந்த நேரத்திலே நாம் எல்லாரும் எதிர்பார்க்கதைப் போல் மற்ற சாதாரண அரசியல்வாதிகள் போலல்லாமல் நிச்சயமாக தமிழ்நாடே வியக்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல சமுதாயத்தை, நாம் சொல்லுவது போல் களம் காண்போம் என்றோம், களம் கண்டு விட்டார்கள், கொடியை அறிவித்து விட்டார்கள். அதில் அருமையான 3 முன்னாள் முதல்வர்களின் படங்களையும் பொறித்து விட்டதே எதிரிகளுக்கு இப்பொழுது பயத்தை
காட்டிவிட்டது. காரணம், திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய அண்ணாவின் படம் அதில் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் படம் இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீட்டெடுத்து, இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுத்து தொடர்ந்து 2வது முறை 32 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சியை பிடித்த அம்மாவின் படம் இருக்கிறது. இதுவே எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. இது யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதே போன்று துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் பாடம் புகட்டும் வகையில் கட்சியின் பெயரும் நிச்சயம் இருக்கும். அது ஓரிரு நாட்களில் அறிவித்து விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்தன்று அம்மா அவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை, மாற்றுக் கட்சியிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்று சென்று பார்த்தேன். பழைய போயஸ் கார்டன் எப்படி பரபரப்பாக இருக்குமோ, புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போது டிராஃபிக் ஜாம் ஆகி கூட்டமாக கொள்கையோடு புரட்சியோடு எழுச்சியோடு வருவார்களோ, அந்த திருவிழா காட்சியை இன்றைக்கு நான் கண்டு தான் வந்து கொண்டிருக்கிறேன். இது இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகும். அது மட்டுமல்ல, நிச்சயம் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. யாரெல்லாம் தொய்வாக இருந்தார்களோ, தூங்கி இருந்தார்களோ, தொண்டடிமை பட்டு இருந்தார்களோ, அனைவருக்கும் இனி நம்மை காக்க இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை யார் எடுத்து நிறுத்துவார்கள் என்று இருந்த சந்தேகம் அனைவருக்கும் தெளிவாகிவிட்டது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று அம்மா அவர்கள் தினத்தந்தியில் பேட்டி கொடுத்தார்கள். அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நான் புரட்சித் தலைவரோடு 4 ஆண்டு காலம் பயணித்தவன், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்க மாட்டேன். அம்மா அவர்கள் இறங்கிவிட்டார்கள், நிச்சயம் பின்வாங்க மாட்டார்கள். ஆகவே இது உறுதியாக வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா கட்சிக்காரர்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தான் கட்சிக்காகத்தான் தமிழ்நாடு என்று. ஆனால் அது இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் கட்சிகள் என்பதை அம்மா அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அம்மா அறிவிக்கப் போகின்ற கட்சியின் பெயரும் நிச்சயம் நாளைய சரித்திரம் சொல்லும். திரு சரவணபெருமாள், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்தல் நிலவரங்கள், இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிகிறதா? எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முதற்கண் நான் சொல்ல விரும்புவது, நம்ம அண்ணன் சொன்னார், இன்றைக்கி பௌர்ணமி நிலவு, முழு நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி என்ன ஒரு கோயின்சிடென்ஸ், ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இவர் பேசிட்டாருன்னா, ஏற்கனவே இதை டாப்பிக்கை கடந்த விவாதத்தில் பேசணுன்னு பார்த்தேன்னா, சசிகலா அம்மையார், அந்த சசிகலா என்ற பேருக்கே உகந்தது சந்திர ஒளி, முழுமையான சந்திரனோட ஒளியை பெற்றவர் அப்படின்றதான் சசிகலா அம்மையாரனோட பேரனோட அர்த்தம், பேர் காரணம். அதுதான் இன்றைக்கி அவங்களுடைய, நான் அவங்கள ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணேன், 2 முறை சந்திச்சிருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அரசியல் நிபுணத்துவம் 40 ஆண்டுகளாக 4 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் பயணித்து அரசியல் கற்று பின்பு தோழியாக அக்கா தங்கை போல் பழகிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருடன் பயணித்த விதம், அவங்க ஜெயலலிதா அம்மையார் ஐஏஎஸ் ஆகலைனாலும் அவங்க ஐஏஎஸ் மாதிரி தான். அவங்க அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டு. அதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா, சசிகலா அம்மையாருடைய அந்த சந்திரகலை, அந்த கூட இருந்த ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்தால் அது பிரகாசித்து கொண்டு இருந்தது. ஸோ பின்பலமாக
இருந்தது சசிகலா அம்மையார் தான். ஜெயலலிதா அம்மையாரோட அவர்களோட ஒவ்வொரு நகர்வுகளும் நான் ஏற்கனவே ஒரு முறை சந்திக்கும் போது அவர் சொன்னது வந்து, இந்த காற்றாலை அதிபர்களுடைய குழு அவர்களை சந்தித்து ஒரு பிரச்சனையை அணுகும்போது சசிகலா அம்மையார் வந்து என்ன பிரச்சனை என்று தெளிவாக கூறுகிறாங்க. அந்த டீட்டெயில்ஸை வந்து டெக்னிக்கலாக இருக்க டீட்டெயில்ஸை அப்சர்வ் பண்ணி அவங்க வந்து சிஎம் அவர்களிடம் எடுத்து, ஜெயலலிதா அம்மையாரிடம் எடுத்து சொல்லி அந்த பிரச்சனையை தீர்வு கண்டான். அது வந்து காற்றாலையினுடைய உற்பத்தி, அதாவது ஏப்ரல் 14 செப்டம்பர் 14 வரைக்கும் பீக் பவர் ஜென்ரேஷன். அந்த பீக் பவர் ஜென்ரேஷனில் எவாக்குவேஷன் ஆகணும். நானும் வந்து ஃபிக்கியில் வந்து பேனலில் இருந்து இந்த சப்ஜெக்ட் வந்து அப்போ வந்து இனியன் அப்படின்ற ப்ரொஃபஸரை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இதை பற்றி பேசியிருக்காரு. அதை எப்படி நிவர்த்தி செய்வது, எப்பொழுதுமே வந்து நிலவு என்பது நம்மளுக்கு ஒரு குளிர்ந்த தன்மையை கொடுக்கக்கூடியது. அதனால தான் பௌர்ணமி நிலவு அன்று பொதுவாக மக்கள், நீங்கள் எந்த நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அந்த பௌர்ணமி நிலவு போல் ஆக வேண்டும் அப்படின்றதா. அது இல்லாமல் பௌர்ணமி நிலவு என்பது வந்து பார்த்திங்கன்னா ராமரை குறிக்கும் என்று கூட சொல்வார்கள். கம்ப்ளீட் மேன் அப்படின்னு, காட் இன் கம்ப்ளீட் ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் முழுமை பெற்றவர்கள். அதுதான் சசிகலா அம்மையாரனோட முழுமையான அர்த்தம். அவர்களுடைய செயல்பாடும் அப்படி தான் இருக்கிறது. நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்தோம், அதை வந்து செய்து முடித்தோம் இல்லாமல் நிதானமாக அது தீர்வு காணக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வந்து தெளிவு பெற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரியான தலைமை தான் இன்றைக்கி வந்து தமிழகத்துக்கு தேவை. இளைஞர்களும் இளைஞிகளும் நான் சொல்ல விரும்புவதனால், நான் சற்றே உன்னிப்பாக கவனித்து நிதானமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தலைமை, தீய சக்தியினுடைய தலைமையை அகற்றுவதற்கு சசிகலா அம்மையாரால் தான் முடியும். ஒரு நிதானமான தலைவியாக அவர்கள் வந்து அடியெடுத்து வைத்திருக்கிறார். காலதாமதம் என்றாலும் காலதாமதம் எதற்காக என்றால், சந்திரனுடைய வளர்பிறை என்பது வளர்ந்து கொண்டே வரும். அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி முழுமை அடையக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன வந்து பார்த்திங்கன்னா பல முறை சொல்லியிருக்கேன், தமிழ் கடவுளுடைய முருகனுடைய அருள் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. அவர்கள் இது வந்து மக்கள் வந்து தவறாக நான் ஏதோ ஆர்வடன் சொல்கிறேன் அப்படின்லாம் கமெண்ட் அடிச்சுட்டு போயிடாதீங்க போகிற போக்கில். நான் சொல்கிற வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு இந்த மாதிரியான தீர்க்கமான அனைத்து மக்களையும் அரவணைத்து பியூரோக்ரஸி, எக்ஸிக்யூட்டிவ், தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்களாம் அரவணைத்து போகக்கூடிய, போலீஸு இவங்களாம் அரவணைத்து போகக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய தலைமை சசிகலா அம்மையாரிடம் இருப்பதாக தான் நான் கருதுகிறேன். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வருகை தான் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடும் அப்படின்னு தான் கள நிலவரங்கள் கூறிக்கொண்டு, நான் கடந்த விவாதத்திலையும் சொல்ல, 4-6% வாக்குகள் வந்து சசிகலா அம்மையார் அதிமுகவில் ஒருங்கிணைக்கப்படுவார் என்ற சூழ்நிலையிலே அதிகரித்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒருங்கிணைக்கப்படாத சூழ்நிலையிலே இன்னும் அந்த ஒரு நிலுவையிலே தான் இருக்கிறது. நெக் டு நெக் ஃபைட்டாக தான் போயிட்டுருக்கு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சற்றே புரிந்து கொண்டு மக்கள் வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த கொள்கையில் எனக்கு ரொம்ப பிடிமானம் உண்டு. அரசியல் பாடத்திலே நானும் இதை மக்கள் வெற்றி அடைய வேண்டும். அதற்கு தான் நம்ம அரசியல் செய்கிறோம். அதுக்கு தான் அரசியல் மேடைகளில் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு, நம்ம அண்ணனாலும் சரி, சூஃபியான் அண்ணனான இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து பேசிக்கொண்டு மக்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த கட்சி ஆட்சி அமைத்தது, அந்த கட்சி வெற்றி பெற்றது, இவர் ஜெயித்தார் அப்படின்றது கூறுவதற்கு இங்கே வந்து களம் கிடையாது. ஏன்னா மக்கள் தோற்று போய் இந்த 4.5 ஆண்டுகளாக 4.25 ஆண்டுகளாக மக்கள் படுபாதாளத்திலே, சசிகலா அம்மையார் பலமுறை கூறியது போல சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்குது. இளைஞர்கள் சற்றே உன்னிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும். வாக்களிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு தலைமையை தான் வாக்களிக்கிறது, அந்த மாதிரியான தலைமையான கூட்டணிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகையினால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து நம்ம வந்து என்னுடைய அனுபவம், நான் அப்சர்வ் பண்ணதை தான் இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் பல பேரை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய செயல்பாடு, நிதானம், அப்பேற்பட்ட ஒரு தலைமை தான் இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் இளைஞர்களுக்கு, பல தொழில் முனைவோர்களை உருவாக்கி தரும், பல நலத்திட்டங்களை உருவாக்கி தரும்,
பல விவசாயிகள், அனைத்து துறையினரும், சிறு தொழில் செய்பவர்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆடு மாடுகளை வைத்து, நம்ம ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த ஆடு மாடுகளை வைத்து தங்களுடைய சுய மரியாதையை நிலைநாட்டி கொண்ட தமிழர்களாக இன்றைக்கு களம் காணக்கூடிய ஒரே அரசியல் களம் இன்றைக்கு சசிகலா அம்மையார் அதிமுகவில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் தனி கட்சி அமைத்து 40-50 தொகுதியிலே பெருவாரியான வாக்குகள் பெற்று ஒரு தொங்கு சட்டசபை ஏற்படுத்தி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான கால சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு இளந்தமிழ் ஆர்வலன், இங்கே நாம் அரசியல் பேசுவது மிக முக்கியமான விஷயம். திருமதி சசிகலா அவர்களுடைய ஆளுமையை பற்றியோ அவர்களுடைய சொல் வன்மை எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய அந்த புள்ளியல் கணக்கு, நிதானமான போக்கு, யாரையும் கடுஞ்சொல் சொல்லாத ஒரு பாங்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். பல ஆண்டுகளாக நாம் இந்த மீடியாவில் பயனாட்டிகிட்டு இருக்கோம். இதை தாண்டி நான் உங்கள்கிட்ட கேட்குறது, மக்களுக்கு புரிய வேண்டிய விவகாரம். உலகத்தில் மனிதர்கள் என்று பிறக்கிறோமோ அன்று நமக்கு மரணம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று, இது நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் வாழும் காலங்களில் எம்முடைய மக்கள் எங்களோடு பயணித்தவர்கள் எப்படி இருந்தார்கள், எந்த அளவிற்கு துரோகம் செய்தார்கள். கருத்து வேறுபாடு இருப்பவர்களை நாம் எப்போதும் துரோகிகளாக எடைபோட முடியாது. நான் ஒரு கருத்தை வைக்கின்றேன், உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது, இது ஜனநாயகம், இதில் எந்த பிரச்சனையும் அல்ல. ஆனால் தமிழர்களுடைய மரபுகள் ஒப்பிட்டோரை உள்ள அளவும் இந்த உலகத்தில் கடைசி துளி மரணம் வரைக்கும் என்னணும் அப்படிங்கிறதான் இயற்கை சொல்லக்கூடிய பாடம். இது மதங்களுக்கு அப்பாற்பட்டும் மனிதநேயத்தினுடைய விஷயம். திருமதி சசிகலா அவர்களால் வாழ்வு பெற்றோர் எண்ணற்றோர், தகுதியற்றவர்களை எல்லாம் தகுதியானவர்களாக உருவாக்கி அவர்கள் தகுதி படைத்ததையும் நாங்கள் அறிவோம். நான் இங்கே அமர்ந்திருக்கிற நேரத்தில் எங்களுக்கு மேல் அவர்கள் செய்து நெஞ்சிலும் நேர் முதுகிலும் குத்தி, ஈட்டியால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குத்தி காயப்படுத்தினார்கள். அந்த நபர்களின் செயல்களால் கட்சி சரிந்து கொண்டே இருக்கிறது என்ற வார்த்தைகளும் கூட திருமதி சசிகலா அம்மையார் சொல்கிறார். அவர் ஒருத்தரை சொல்லலை, இதில் பல பேர் இருக்கிறார்கள். போயஸ் கார்டனில் அன்றைக்கு நடந்த பழைய வரலாற்றை நான் சற்று திரும்பி பார்க்கின்றேன். அது உங்களுக்கு தெரியும். சின்னம்மா வரவேண்டும், சின்னம்மா வரவேண்டும் என்று சொன்னவர்களெல்லாம் இன்று எப்படியோ மாறிப்போனார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதையெல்லாம் இணைச்சி சொல்லுங்கள். இதை விட கேவலமான, இதை விட இழிவான, இதை விட மனிதநேயமற்ற ஒரு விவகாரத்தையும் இவர்கள் செய்தார்கள். ஆர்கே நகரில் பாடையை தூக்கி கொண்டு, சவப்பெட்டியை தூக்கி கொண்டு அரசியல் செய்ததையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. இந்த நிகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தி வாங்குகிற பொறுப்பு ஒரு செய்தியாளனுக்கு இருக்குது, ஒரு மனிதநேயம் கொண்ட ஒப்பனை அனைத்து பாவனையாளர்களுக்கும் உண்டு. கொஞ்சம் கேள்வி அதிகம்தான், எல்லாருக்குமான கேள்வி. அதை புரிஞ்சு நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் கடைசியாக குறிப்பிட்ட மாதிரி ஆர்கே நகர் தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த சவப்பெட்டியை வைத்து கூட வாக்குகள் சேகரித்ததை பார்த்தோம், கட்சி பிரிந்ததுக்கு பிறகு. இந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பன்னீர்செல்வம் போய் திமுக சேர்ந்திருக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சியை எப்படி அரசியல் தளத்தில் பிற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் நடத்துகிறார்கள், எப்படி அலைக்கழிக்கிறார்கள், பிடி கொடுக்காமல் ஒரு குழப்ப நிலையிலேயே அந்த அணி இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதை தாண்டி நேற்று கூட புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அந்த நேர்காணலில் சொன்னாங்க, கேள்வி என்ன வைக்கப்பட்டது என்று சொன்னால், முந்தியும் திருநாவுக்கரசர் போனார், அவர் போனார், இவர் போனார் என்று பல்வேறு பெயர்களை அடுக்கி வரும்போது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒற்றை வரியில பதில் சொன்னாங்க. அப்போ அதையெல்லாம் தாண்டி இந்த கழகம் ஒரு எஃகு கோட்டையாக நின்றது என்று சொன்னால், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அந்த கட்சியை தலைமை பொறுப்பில் ஏற்று நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்ப அது இருக்கா என்பதுதான் கேள்வி. அது திருப்பி ஒரு கேள்வியாவே கேட்டாங்க. அப்ப தொடர்ந்து 10 முறை தோல்வி. நான் 60 சீட்டு ஜெயிச்சிட்டேன், 70 சீட்டு ஜெயிச்சிட்டேன், கூட்டணியோட 75 சீட்டு ஜெயிச்சிட்டேங்கிறது பெரிய வித்தை கிடையாது. ஆட்சி பொறுப்பில் இருந்த உங்களுக்கு மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர முடியவில்லை.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் உங்களுக்கு சேர்த்து வைத்திருந்த செல்வாக்கும் அவர்கள் கொடுத்து விட்டு சென்ற சின்னத்தையும் கையில் வைத்துக்கொண்டு இல்லாத தகுடுதத்த வேலைகளை எல்லாம் செய்து இந்த கட்சியை கைப்பற்றிக் கொண்டு சின்னத்தை கைப்பற்றிக் கொண்டு உனக்கு வேண்டாத ஆட்களை எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு இந்த கட்சி அதைத்தான் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் சொன்னாங்க, கட்சி சரிந்து கொண்டிருக்கிறது என்று. இவ்வளவு பெரிய செல்வாக்கையும் வசதி வாய்ப்புகளையும் கையில கொடுத்துட்டு போன பிறகு இந்த கட்சி இன்றைக்கு சுருங்கி இப்படி கிடக்கிறது என்று சொன்னால் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர்களுக்கு ஆளுமை இல்லை என்பதுதான் ஒற்றை வரி பதில். பணம், பதவி, அந்த பகட்டு இதெல்லாம் ஒரு ஆளுமையை தீர்மானிக்காது. நீங்க பந்தா பண்ணிக்கிடலாம், 10 கார் சுத்தி வரலாம், எல்லாரையும் காலில் விழ வைக்கலாம், அல்லது கூளை கும்பிடு போட வைக்கலாம், ஆளுயர மாலைகள், ராட்சத மாலைகள் கிரேன்ல கொண்டாந்தெல்லாம் போட வைக்கலாம். அதெல்லாம் ஆளுமைக்கு அடையாளம் கிடையாது. தொண்டர்கள் மிக பெரும் தலைவர்களுக்கு அந்த காலத்துல அம்மாவுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கெல்லாம் அந்த மரியாதை கொடுத்தார்கள் என்று சொன்னால் தன்னெழுச்சியாக மக்களும் கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதை செய்தார்கள். இன்றைக்கு அந்த மாதிரி தன்னையும் பிம்பப்படுத்தி காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில செட்டப் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் துரோகிகளும் எதிரிகளும் நமக்கு நல்லா தெரியும். எனவே இதுதான் இப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். கட்சி கட்டமைப்பு கையில் இருக்கிறது, சின்னம் கையில் இருக்கிறது, அதனால் நாங்கள் அந்த கட்சியில தான் பயணிப்போம் என்று சொல்லக்கூடிய எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்காக தன் உழைப்பை, உடம்பை, ரத்தத்தை செருப்பாய் தைத்து போட்டு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த மாய்மால வேலைகளுக்கு, போலி பிம்பங்களுக்கு மயங்கிவிடக்கூடாது. ஆளுமை மிக்க தலைவரை நாம் தூக்கி பிடித்தோம் என்று சொன்னால், ஆளுமை மிக்க தலைவரை நாம் பின்பற்றி நம்முடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்வோம் என்று சொன்னால் அப்போதுதான் அது வெற்றி பாதையை நோக்கி செல்லும். நமக்கு அதில் ஒரு பெருமை இருக்கிறது. எதற்கும் உதவாத மனிதர்களை, அதாவது நான் மோசமான பழமொழிகளை தான் சொல்ல வேண்டியிருக்கேன், அதை சொல்ல விரும்பல. நாம் நம்முடைய தரத்தை தாழ்த்திக் கொள்ள வேண்டாம். தனக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்ற காரணத்தினால தானும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக நான் ஒரு மிகப்பெரிய தலைவர் போல நினைத்து கொண்டு துரோகிகளும் எதிரிகளும் ஆட்டம் போடுவதை நாம் பார்க்கும் பொழுது இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த பலனையும் அடையாமல் முழுக்க முழுக்க தங்களுடைய உழைப்பை கொடுக்கக்கூடிய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நினைத்துதான் நாம் இதுல கவலைப்பட வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த நேரத்தில் சரியான தலைமையை அடையாளம் கண்டு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவாக அவர் அறிவிக்க இருக்கின்ற அந்த கட்சியிலே, புதிய கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டு களம் கண்டு கழகத்தை அந்த வெற்றி அந்த இடத்திலே ஸ்தானத்திலே அமர்த்தி தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இன்னலிலே உழந்து கொண்டிருக்கிறார்கள், இருளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி அமைப்பதற்கும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம். எனவே சிதறி கிடக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விசுவாசிகள், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விசுவாசிகள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பின்னாலே அணிவகுக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை ஒரு சூளுரையாக இப்போது ஏற்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அப்படி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பின்னால நாம் அணிவகுக்கும் போது அவர் வகுக்கக்கூடிய வியூகங்கள் வெற்றி பெற்று மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த புகழை தமிழ்நாட்டில் நாம் தூக்கி பிடிக்க முடியும். அவர்கள் தந்த ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தர முடியும். பழையபடி நலத்திட்டங்களை மக்களுக்கு வாரி கொடுக்க முடியும். மக்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். தமிழ்நாட்டில் ஒரு சரியான நிதி மேலாண்மையை கொண்டு இந்த கடன் சுமையை மேலும் மேலும் பெருக விடாமல் குறைத்து அதை கட்டுக்குள் வைத்து தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொண்டு வரலாம் என்பது ஒரு செய்தியாக சொல்லி, அதற்கு சரியான ஆளுமை, சரியான தலைமை கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான் என்பதை அறுதிட்டு உறுதியாக சொல்லி, தமிழ்நாட்டில் சிதறி கிடக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பக்தர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விசுவாசிகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பின்னாலே அணிவகுக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நன்றி. மோகன் நிறைய தெரிஞ்சவர். நான் கேட்ட கேள்வியே எடுத்துக்கிறீங்களா? கொஞ்சம் நீளமாக, அதாவது நம்முடைய வழக்கறிஞர் இளந்தமிழுக்கு ஒரு நீளமாக ஒரு விஷயத்தை சொன்னேன். மனிதனுடைய படைப்பு மேன்மை, நன்றி கெட்ட தன்மை, துரோகத்தன்மை, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் நினைக்கிறது, அபாண்டங்களை அள்ளி வீசுவது, புனையப்பட்ட கதைகள், மித்து, இதெல்லாம் எவ்வளோ ஒரு அசிங்கமாக அவமானம். உலக வரலாற்றில் எத்தனை ஆயிரம் புத்தகங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்கள் பார்ப்போம், எவ்வளவு இழிவான ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள். நான் இன்னைக்கு வரும்போது
ரொம்ப இயல்பாக பேசணும் இப்போ இயல்பாக தான் பேசுங்க. அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். சரி. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, நீ வந்து ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா மோகன் கீழே கவிஞர்னு போட்டாங்க. அதை பற்றி நினைக்க அது ஒன்று. அடுத்தது நம்ம அரசியல் விமர்சகர் ஐயா வந்து முழு நிலவு பௌர்ணமின்னாங்க. நான் ஏற்கனவே ஒரு கவிதையை எழுதியிருக்கேன். அந்த கவிதையில் நின்னை நான் நிலவு என்று நிச்சயமாய் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் உன்னுள் களங்கம் இல்லை அப்படின்னு. அது மாதிரி எல்லாரும் களங்கம் கற்பித்தாங்க, களங்கம்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஒரு கிட்டத்தட்ட 2 வாரங்களாக நான் அம்மா பேசுகிறத பார்த்துட்டு வரேன். ரொம்ப தெளிவாக பாமரனுக்கும் புரிகிற மாதிரி, டென்ஷனே ஆகாமல், ஆவேசப்படாமல் என்ன நடந்தது இத்தனை வருஷம், அதுக்கு தான் சொல்லுவாங்க அனுபவம் பேசுகிறது அப்படின்னு. அது மாதிரி எந்த பேட்டியில் என்ன நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ரொம்ப தெளிவாக வந்து தன்னோட கருத்துக்களை, தன்னிலை விளக்கத்தை எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேச்சாளர்களோட பேச்சை கேட்டிருக்கிறோம். அறிஞர் அண்ணாவிலிருந்து ஐயா இவர் அண்ணா இருக்கிற காலத்தில் அத்தனை பேருமே பேச்சாளர்கள் தான். ஒருவர் ஒரு முறையில் பேசுவார்கள். ஈவிகே சம்பத்து, கவிஞர் கண்ணதாசன், கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், ஐம்பெருந்தலைவர்கள் அவங்கெல்லாம் இருக்கும்போது அது ஒருத்தரும் ஒரு சிந்தனை சிற்பி, சிற்றரசு ஐயா, அந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஒரு மாதிரி ஈவன் நம்ம வெற்றி கொண்டான் ஐயா பற்றி கூட சொல்லலாம். அவர் ஒரு விதமாக பேசுவார். தொண்டர்களை கவர்றதுக்காக எதையாவது ஒன்று பேசி இது பண்ணது. அதை கொஞ்சம் சபையில் வைக்க முடியாது. பட் ஆனால் அது வந்து வேற மாதிரி பேச்சு. அதே மாதிரி நம்ம நிச்சயமாக பேச்சாளரை பற்றி சொல்லும்போது கவிஞர் காளிமுத்து ஐயா அவர்களை பற்றி சொல்லணும். அவர் பேச்சு வந்து கருவாடு மீனாக அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அம்மாவோட பேச்சு வந்து வேற மாதிரி இருக்கும். புரட்சித்தலை அம்மா வந்து, ஆனால் புரட்சித்தா சின்னம்மா அவர்களோட பேச்சை நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப இயல்பா சாதாரண மக்களுக்கு கூட புரியணும். இன்னொன்று ரொம்ப காம்ப்ளிகேட்டாக அதெல்லாம் இல்லாமல் என்ன நடந்தது, என்ன நடக்குது, ஏன் நான் வெயிட் பண்ணேன், எதுக்கு நான் வர்றேன், என்ன வேணும். நீங்கள் மரணத்தை பற்றி ஒரு செய்தி சொன்னீங்க. அழகாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருப்பார், எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் தமிழ் நாடு தந்த தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவேனும் நன்மை பயக்குமெனின். அந்த அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருப்பார். அது மாதிரி அம்மா வந்து இறங்கிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. இந்த புரட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இயக்கத்திற்கும், புரட்சி தலைவர் கண்ட இந்த இயக்கத்திற்கும், அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்திற்கும் எந்த விதத்திலும் தீங்கோ தோல்வியோ வந்துவிடக்கூடாது. நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை இந்த இயக்கத்தை எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை துரோகிகள் வந்தாலும், எத்தனை நம்பிக்கை துரோகிகள் வந்தாலும் நான் வந்து அந்த கட்சியை வந்து ஆட்சியில் மறுபடியும் அமர்த்தாமல் விடமாட்டேன். ஏன்னா நம்ம யோசித்தோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், அவரோட செல்வாக்கு வேற, மக்கள் செல்வாக்கு 3 முறை தொடர்ந்து எத்தனையோ பேர் மத்தியிலிருந்து வந்தாங்க, மாநிலத்திலிருந்து வந்தாங்க. அவர் உடம்பு செல்லாதப்போ கருணாநிதி சொன்னார், எனக்கு வந்து ஓட்டு போடுங்க, என்னை ஜெயிக்க வைங்க, நான் அவர் வந்தோன்னே அவர் ஆட்சியை அப்படியே காலடியில் வச்சிட்றேன்னாரு. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வந்து மார்ச் 2ஆம் தேதியில் இருக்கோம். மார்ச் 8 வந்து பெண்கள் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் நம்ம வந்து சின்னம்மா அவர்கள் வந்து பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சுப்பிரமணிய பாரதியினுடைய கவிதை வரிகளுக்கு ஏற்ப நிதானமாக ஓர் தாய் பிள்ளைகளாக ஒன்றிணைவோம், புரட்சி தலைவரனுடைய சின்னத்தை ஆட்சியை நிலைநாட்டுவோம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரனுடைய ஆட்சியை நிலைநாட்டுவோம், தாலிக்கு தங்கம், வேலையில்லாதவர்களுக்கு ஆடு மாடுகள் கொடுத்து அதில் பிழைப்பை உருவாக்கி தருவது என்று பல திட்டங்களை மறுபடியும் தமிழக மக்களுக்கு கொடுத்து பொற்கால ஆட்சி அமைத்து இந்த கடன்கார
திருட்டு முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காக இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறார். சுப்பிரமணிய பாரதியாரனுடைய அந்த கவிதை வரிகளுக்கு ஏற்ப நிதானமாக பொறுமையாக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பது மார்ச் 8 கண்டிப்பாக ஒரு அடுத்த கட்டமாக அரசியல் நகர்வை அன்றைக்கு உலக மகளிர் தினத்திலே அறிவிப்பார் என்று நம்பிக்கை இருக்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கணும், மறுபடியும் வாக்காளர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புவது என்றால், நம்ம இளம் தமிழ் ஆர்வலன் அவர்கள் சொன்னது போல எம்ஜிஆரினுடைய தொண்டர்கள் சோர்வடையாமல், அது இல்லாமல் புரட்சி தலைவி அம்மாவனுடைய தொண்டர்கள் சோர்வடையாமல் கண்டிப்பாக நம்மளுடைய இந்த அவர்கள் கொடுத்திருக்க கொடியின் அடிப்படையிலே அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி என்று 3 திரிசூலங்களாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சூலத்தை கொண்டு தமிழக மக்களை அடித்தளத்திலிருந்து மீட்டெடுத்து ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்வதற்காக களமிறங்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது நிதர்சனமான, அது காலம் பதில் சொல்லும். இன்றைக்கு காலம் பதில் சொல்லி இருக்கிறது. இத்தனை காலமாக நிதானமாக அமைதியாக இருந்த சூழ்நிலை இன்னைக்கு அவர்கள் கனிவு, பணிவு, துணிவு என்ற காலகட்டத்திற்கு வந்திருக்கிறார். அந்த துணிவான முடிவை எடுத்து அரசியல் களத்திலே தமிழக அரசியல் களம் இன்றைக்கு உலக அளவிலே உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை, என்ற மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உருவாக்கி தருவார். இந்த அடிமைத்தனத்தை 4.5 ஆண்டுகளாக இருந்த அடிமைத்தனத்தை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை தொண்டர்களிடையே ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் களத்திலிருந்து வரும் புள்ளி விவரங்களை கொண்டு நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே இளைஞர்கள், கண்டிப்பாக பெண்கள் அனைவரும் உற்று நோக்க விட 2 நாட்களுக்கு முன்பு நடந்த விவரங்கள் நம்மளுக்கு தெரியும். மறுபடியும் ஒரு பாலியல் வன்கொடுமை, சிறு குழந்தை, இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் நிகழ்வதற்கு காரணம் என்ன என்பது மகளிர் தினத்தன்று இதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று சூளுரைக்க வேண்டும். பெண்கள் அனைவரும் சின்னம்மாவின் களத்தை பலப்படுத்துவதற்காக புரட்சி தலைவி இல்லை என்ற அந்த போக்கை தள்ளிவிட்டு புரட்சி தலைவியினுடைய தோழியாக, உற்ற தோழியாக, அவர்கள் கொள்கையின் அடிப்படையில் களத்தில் இருக்கக்கூடிய சின்னம்மா அவர்களிடம் கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். திரு இளந்தமிழ் சார், தற்போது பேச்சு பொருளாக அவருடைய அரசியல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. பலருக்கு சினம் வரும், பலருக்கு ஏமாற்றம் வரும், சிலருக்கு பதபதைப்பு இருக்கும், சிலருக்கு விழிகள் ஆச்சரியத்தால் அது விரிந்த நிலையில் என்ன நடக்கும், இப்படியெல்லாம் உண்டு. மனிதர்களின் பல வகை, இறைவனின் படைப்போ அப்படித்தான். இறுதி கருத்தை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். நீங்கள் போன சுற்றில் கேட்டது போல இந்த கடுமையான விமர்சனங்களையும் அந்த முதுகில் குத்துற மாதிரியான செயல்களையும் செய்கிறார்களே அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்க. ஆமா, புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேற்றைய நேர்காணலையும் சரி, தொடர்ந்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, சரி, அரசியல் வெளியில் கேவலமான மொழிகளில் வசைபாடுவது, சரி, பொய்யான விமர்சனங்களை முன்வைப்பது, சட்டத்தை வளைத்து எதிர்கட்சிகளை சிறையில் அடைத்து வேடிக்கை பார்ப்பது, இதெல்லாம் அரசியல்ல நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப துணிச்சலா எதிர்கொள்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை நான் பார்க்கிறேன். அதான் அவர்களிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. எவ்வளவு மோசமான மொழிகளில் யார் விமர்சனம் செய்தாலும் அது எங்களுக்கு இப்ப நாம வருத்தப்பட்டாலும் நம்மை பேசுகிறவர்களை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லுகிறார்கள், இது தன் மீது அதை தாங்கிக் கொள்வதற்கு தான் தயாராக இருக்கிறேன்னு சொல்றாங்க. தொண்டர்களுடைய அந்த வலியை, சுமையை தாங்குவதற்கு ஒரு தாயை போல தயாராக இருக்கிறேன் என்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லும்போது, இதை விட ஒரு பெரிய ஒரு தலைமை எப்படி நமக்கு அமைய போகிறது? அதுலயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, நம்முடைய உளவியலை வலிமைப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடத்துல நம்ம கற்றுக்கொள்ளலாம்.
முத்தாய்ப்பாக நான் சொல்லுவது என்னென்றால், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களே, அரசியலில் இப்படியும் நடக்குமா என்பதுதான் எனக்கு புரியவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டுவது கொடநாடு கொலை வழக்கில் இருக்கக்கூடிய இந்த தொய்வு நிலை. எப்படி அது நடந்து முடியாமல் இருக்கும்? அப்ப இதனால் கூட தனக்கு அரசியல்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சிகள் தனக்கு எதிராக பின்னப்படுகின்றனவா என்று ஒரு கேள்வியை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வைக்கிறாங்க. ஏன்னா தான் தெரிவிக்க வேண்டிய அனைத்தையும் அது நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறது. விசாரணை அதிகாரிகிட்ட 2 நாள் நான் தெரிவித்திருக்கிறேன். இது யார் இதற்கு பின்னாடியில இருக்கிறார்கள் என்று தெரியும் போது அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வெடிக்கும் என்பதை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதுதான் நம்ம ஒரு வசவுக்கு வசவு என்று, விமர்சனத்துக்கு விமர்சனம் என்று எதிர்பாட்டு பாடிக்கொண்டு லாவணி பாடிக்கொண்டிருப்பது அரசியல் மக்களிடம் நமக்கு நன்மதிப்பை பெற்றுத்தராது. மக்களுக்கான அந்த கோரிக்கைகளை, மக்களுக்கான பிரச்சனைகளை நோக்கி தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். அனைத்தையும் தாங்கிக் கொண்டுதான் அந்த அரசியல் பணத்தில் முன்னேற வேண்டும் என்பதுதான் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வலிமை பெறும்போது கொடநாடு கொலை வழக்கு உள்பட பல்வேறு மர்ம முடிச்சுகள் தமிழ்நாட்டில் அவிழ்ந்து, தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டிய பதில்கள், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கிடைத்து, தமிழ்நாட்டிற்கு இருள் சிக்கி கிடக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு வெளிச்சம் பாயும் என்பது மட்டும் உறுதி அப்படிங்கிறத நான் நிறைவு கருத்தா தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பு. நேர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டேன். அவர்கள் எப்படி நிதானமானவர்களோ, அவர்கள் எப்படி கடும் போக்கு வாதங்களையும் கடுமையான சொற்களையும் சொல்லாதவரோ, அப்படித்தான் இந்த போக்கு எங்களுடைய விவாதமும் சென்று கொண்டிருக்கிறது. இது இப்படி தொடராது. பல புதிய செய்திகள் உங்களோடு வரப்போகிறது. காத்திருங்கள். திரு இளம் தமிழ் ஆர்வலன் அவர்கள் சொன்னதை போன்று நாளை வரக்கூடிய பல செய்திகள் தமிழ்நாட்டு அரசியலை கூட மாற்றி அமைக்கும். துரோகிகளும் எதிரிகளும் நயவஞ்சகர்களும், முனாஃபிக் என்று சொல்வார்கள், பக்கத்தில் இருந்து கொண்டே அநீதி செய்பவர்களை, மோசமான இவர்களுக்கு நிச்சயமாக 2 புறத்திலுமே சபிக்கப்பட்டவர்களாகத்தான் ஆவார்கள். அது வரலாறு அதற்கான காலத்தை இட்டு கட்டும். அல்ல, அது உண்மையாக நடக்கப் போகிற உண்மை. நம்ம நிறைய பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழக்கறிஞர் திரு மோகன் அவர்களுக்கும், எங்களுடைய கண்ணியத்துக்குரிய பத்திரிகையாளர் திரு சரவணபெருமாள் மற்றும் இளந்தமிழ் ஆர்வலர், உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.